ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூரியஸ் கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் நல்ல சாஃப்டான சுவையான சூப்பரான ஒரு ஹெல்த்தியான டிஃபன் ரெசிபி எப்படி பண்ணதாங்க பார்க்க போகிறோம். நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கணும், அதே மாதிரி டேஸ்டாகவும் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இப்போ இந்த டிஃபன் ரெசிபி செய்கிறதுக்கு நான் 1/4 கப் அளவுக்கு லேசான அவல் எடுத்திருக்கேங்க. நீங்கள் கெட்டி அவல் கூட எடுத்துக்கலாம். இப்போ இந்த அவலை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாங்க. இது கூட தண்ணி விட்டு நல்லா 2-3 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். உங்களுக்கு அவலில் லேசா அழுக்கு இருக்குங்க, அதனால தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 2-3 தடவை கழுவி எடுத்துட்டிங்கன்னா நல்லா சுத்தமாயிரும். உங்களுக்கு நல்ல வெள்ளையா இருக்கும் அவல். இப்போ தண்ணியை ஃபுல்லாக நான் வடிச்சு எடுத்துட்டேங்க. இப்போ இந்த அவல் கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி தெளிச்சுக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்க்க வேணாங்க, கொஞ்சமா தண்ணி தெளிச்சுட்டு இது ஒரு 5 நிமிஷம் நம்ம அப்படியே வச்சிடலாங்க. ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ அடுத்ததா ஸ்டவ்ல ஒரு பேன் சூடு பண்ணிக்கலாம். அதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கொஞ்சமா கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிய ஆரம்பிச்சதும் அதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்து லேசா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு நல்லா செவந்து வந்ததும் இது கூட 1 பெரிய வெங்காயம் நல்லா பொடிசா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 1 பச்சை மிளகா பொடியா நறுக்குனது, 1 கொத்தளவுக்கு கருவேப்பிலை அதையுமே நல்லா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கி கலர் மாறி வரணுங்கிற அவசியம்லாம் இல்லைங்க. லேசா நீங்க வதக்கி எடுத்தாலே போதும். வெங்காயம் ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வதங்கி வந்ததும் இது கூட நம்ம கேரட் சேர்த்துக்கலாம். நான் 1 கேரட்டை நல்ல பொடிசா துருவி எடுத்து வச்சிருக்கேங்க. அதை இது கூட நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்ப இது கூடவே நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை சேர்த்துக்கிறேன். நல்ல இளங்கீரையா பார்த்து சேர்த்துக்கோங்க. நல்ல டேஸ்டா இருக்கும், நல்ல ஹெல்த்தியானதாகவும் இருக்கும். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. காயெல்லாம் நல்லா வெந்து வரணுங்கிற அவசியம் இல்லைங்க, லேசா நம்ம வதக்கி எடுத்தா மட்டும் போதும். இப்போ இந்த ஸ்டேஜ்ல இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமா பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இது நல்லா மறுபடியும் ஒரு முறை வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் நம்ம வதக்கி எடுத்தா போதும். இதுல நம்ம பச்சை மிளகாய் சேர்த்திருக்கோங்க. ஸோ அதை நம்ம கட் பண்ணிட்டு சேர்த்திருக்கோம். இந்த மாதிரி கட் பண்ணி சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்க பேஸ்டா கூட சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இதுக்கு பதிலாக நீங்க மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த அளவுக்கு வதக்கினதுக்கு அப்புறமா இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சிருந்த அந்த அவல் பாத்தீங்கன்னா நல்லா ஊறி இருக்கும். நம்ம லேசான அவல் எடுத்தனால ஒரு 5 நிமிஷத்துலயே உங்களுக்கு நல்ல சாஃப்டா ஊறிடுங்க. இதே தான் நீங்க கெட்டி அவல் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 10ல இருந்து 15 நிமிஷம் வரைக்கும் டைம் எடுத்துக்கும். ஸோ இப்போ இந்த அவலை ஒரு தடவை நல்லா மசிச்சு விட்டுறலாம். மசிச்சு விட்டுட்டு இப்ப இது கூட 1 கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு போட்டுக்கலாங்க. கேழ்வரகு மாவு போட்டுட்டு மறுபடியும் ஒரு முறை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அந்த அவளுடைய ஈரப்பதத்திலேயே நல்ல ஒரு தடவை பிசைஞ்சு விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இது நல்லா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பிசைஞ்சுட்டு அதுக்கப்புறமா மற்ற பொருட்களை நம்ம சேர்த்துக்கலாம். இப்ப இது கூட நம்ம வதக்கி வச்சிருந்த இந்த கேரட் வெங்காயம் இருக்கு இல்லையா, அதை நம்ம சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு இதை மறுபடியும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுறலாம். தண்ணி எதுவும் சேர்க்காம ஃபர்ஸ்ட் இந்த காய்கறிகள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ரஃபா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம காய் வதக்கும் போது தான் உப்பு சேர்த்தோம். ஸோ காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு மட்டும்தாங்க சேர்த்துருந்தோம். ஸோ இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. மொத்தமா 1 டீஸ்பூன் காயும் மாவும் சேர்த்து 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு தேவைப்படும். இப்போ இது கூட கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்ல ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. மொத்தமா 1/2 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படுங்க. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா நீங்க சேர்த்து நல்ல சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்ல சாஃப்டா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு மாவை நல்ல சாஃப்டா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்பதான் நம்மளுக்கு நல்ல சாஃப்டா இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு பிசைஞ்சதுக்கு அப்புறமா இதுல இருந்து நல்ல ஒரு பெரிய பால் சைஸ் அளவுக்கு உருண்டையை நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துட்டு இதை நம்ம தட்டி எடுத்துக்கலாம். இதை தட்டி எடுக்கிறதுக்காக நான் ஒரு வாழை இலையில நல்ல எண்ணெய் தடவிக்கிறேங்க. வாழை இலை அப்படி இல்லைன்னா பட்டர் பேப்பர் இல்லைன்னா ஆயில் கவர் கூட நீங்க எடுத்துக்கலாம். இப்போ இலையில இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம நல்லா தட்டி எடுத்துக்கலாங்க. நம்ம சப்பாத்தி இலை எப்படி திரட்டி எடுப்போமோ அந்த அளவுக்கு திக்னஸ்ல நம்ம இதை நல்லா தட்டி எடுத்துக்கலாம். நல்ல லேசாவே நீங்க தட்டிக்கோங்க. கையில எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. எண்ணெய் தடவிட்டு நல்லா தட்டிக்கோங்க. நல்ல லேசா தட்டினதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு மூடி வச்சு நல்ல ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்க அப்படியே கூட சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம சுட்டு எடுத்துடலாங்க. தோசைக்கல்லை நான் ஏற்கனவே சூடு பண்ணி வச்சிருக்கேன்.
நல்லா சூடானதுக்கு அப்புறமா இந்த இலையை அப்படியே தோசைக்கல் மேல போட்டுருங்க. போட்டுட்டு லைட்டா சூடு ஏறினதுக்கு அப்புறமா எடுத்தீங்க அப்படின்னா ஒட்டாம வந்துடும். 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. சிம்லே வச்சு நல்லா வேக வச்சுக்கோங்க. இதுக்கு அதிகமான எண்ணெயெல்லாம் தேவைப்படாது. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்தீங்கன்னா போதும். ஏன்னா நம்ம காய் வதக்கும் போது எண்ணெய் சேர்த்து தான் வதக்கி இருக்கோம். அதனால நீங்க எண்ணெயெல்லாம் சேர்க்க தேவையில்லை. அப்படியே கூட நீங்க சுட்டு எடுக்கலாம். இதே மாதிரியே மீத இருக்க மாவுகளையும் நல்லா அதே மாதிரி திரட்டிட்டு நீங்க தோசைக்கல்ல போட்டு சுட்டு எடுத்துக்கலாங்க. பாருங்க, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நீங்க எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதுமே நீங்க விருப்பம்னா நீங்க சேர்த்துக்கலாம், இல்லைன்னா எண்ணெய் சேர்க்காம நீங்க சுட்டு எடுத்துக்கலாங்க. இதே மாதிரியே மீத இருக்க எல்லா மாவையும் சேர்த்து நான் சுட்டு எடுத்துக்கிறேன். நல்லா சிம்மிலே வச்சு ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் ஆகுங்க ஒரு ரொட்டி சுட்டு எடுக்கிறதுக்கு. இப்போ நான் எல்லாத்தையுமே சுட்டு எடுத்துட்டேன். 1 கப் அளவுக்கு கேழ்வரகு மாவும் 1/4 கப் அளவுக்கு அவளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 6 ரொட்டி கிட்ட கிடைச்சதுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்கள் சப்பாத்தியெல்லாம் செஞ்சு கொடுக்கறத விட இந்த மாதிரி நீங்கள் ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கலாம். இதுக்கு சைடிஷ் கூட தேவையில்லை, அப்படியே நம்ம சாப்பிட்லாங்க. டயட்டில் இருக்கவங்கலாம் தாராளமாக இதை நீங்கள் சாப்பிட்லாங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான சூப்பரான நல்ல சுவையான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே போல ஒரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.